Hi friends, welcome to our channel HiOnInfo. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ChatGPT அப்படிங்கிற ஒரு AI டூல் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதி நம்ம அதை பப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ChatGPT அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு AI டூல். ஸோ இதில் நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்களோ அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். இது உங்களோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரை ChatGPT அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் உங்களோட யூடியூப்க்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களோட யூடியூப்பில் நீங்கள் என்ன டாப்பிக்கில் கண்டென்ட் போட்டிருக்கீங்களோ அந்த கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷன் ஜெனரேட் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரி தான் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கிள் வேணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிளாக் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கிரியேட் பண்ணி தரும். ஸோ இது நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்களோ அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ இதுதான் ChatGPT. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறோம். ஸோ நான் டிஜிஸ்டோரில் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறேன். அந்த ஆர்டிக்கலை நான் பெய்ட் ஃபார் ஆர்டிகல்ஸில் சப்மிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் காப்பர் டிஃபென்ஸ் பிரேஸ்லெட். ஸோ இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் எனக்கு வேணும். ஸோ நான் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரைட் அன் ஆர்டிக்கல் ஆஃப் 1000 words ஃபார் காப்பர் டிஃபென்ஸ் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஆர்டிக்கல் யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம காப்பி பண்ண ஆர்டிக்கல் ரீரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் டியூப்ளி செக்கர் ஆர்டிக்கல் ரீரைட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் பேராஃபேசிங் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களோட கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரீரைட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஆர்டிக்கல் ரீரைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட பெய்ட் ஃபார் ஆர்டிகல்ஸ் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பெய்ட் ஃபார் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 வியூஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு $5 கொடுப்பாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு போகிற ஒரு பெய்டு வியூஸ்க்கும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ பெய்ட் ஃபார் ஆர்டிகல்ஸ் நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எப்படி சைன்இன் பண்ணி உங்களோட ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஆர்டிக்கலை பெய்ட் ஃபார் ஆர்டிகல்ஸில் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ பெய்ட் ஃபார் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு வெப்சைட். ஸோ இதில் உங்களோட ஆர்டிக்கல் நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற பெய்ட் வியூஸ்க்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இந்த ஏர்னிங்ஸை நீங்கள் உங்களோட பேடிஎம் மூலியமா ஜிபே மூலியமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஆட் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இப்போ அங்கே காப்பி பண்ண ஆர்டிக்கலை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே அதுக்கான டைட்டில் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்மரி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ சம்மரியும் ChatGPTலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்கள் கண்டென்ட்டை எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிளிக் ஹியர் டு பை காப்பர் டிஃபென்ஸ் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னோட அஃபிலியேட் லிங்க்கை நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் URL பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்னோட அஃபிலியேட் லிங்க் பேஜுக்கு அது போகும். ஸோ இவங்க பை பண்ணாங்க அப்படின்னா ஸோ எனக்கு $28 கமிஷனாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது சப்போஸ் காப்பீட் கண்டென்ட்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அதுக்கு செக் பிளேகியரிசம் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னோட கண்டென்ட் யூனிக் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃப்ரீ இமேஜ் எடுக்கிறதுக்காக பிக்சல்ஸ் போயிருக்கிறேன்.
பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் pixels.com. ஸோ இங்கே வந்து ப்ராப்பர் டிஃபென்ஸ் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கா? ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பெய்ட் ஃபார் ஆர்டிகல்ஸில் ஸ்மால் அப்படிங்கிற சைஸே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் நான் கொடுத்துட்டு இங்கே வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னோட இமேஜ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. மெசேஜ் வந்து நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே செக் கிராமர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 9 மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஆர்டிக்கல் வந்து இங்கே சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து வியூ பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்னோட இமேஜ் அப்லோட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்கே என்னோட ஆர்டிக்கல் இங்கே வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலி என்னோட லிங்க் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த பிரேஸ்லெட்டோட பேஜுக்கு வந்து போகுது. இது மூலிமா அவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க. நீங்கள் வந்து ChatGPT வச்சு இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்லேருந்தும் வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்கான கமிஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ChatGPT பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.